சபரி என்ன கோவப்பட்ட? நான் நடிப்பாடா, நீ நடிக்க ஆரம்பிச்சிட்டியா சென்ற மாதிரி? அப்பா 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 அப்பாங்கிறான். உனக்கு ஒன்று ஹர்ட் ஆகுதுன்னா எனக்கு ஒன்று ஹர்ட் ஆகும். விக்கல்ஸே இது எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. கெமி வந்திருக்கு உள்ள, கெமி வந்திருக்கிறதுனால அடிச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் தான் பாருங்கள். நாளையோட முடிஞ்சு போச்சு. ஓடி போங்கடான்னு விட்டுற வேண்டியதான். நாளை மறுநாள் விஜய் சேதுபதி வந்துடுவான், தூக்கிட்டு வந்துடுவான் அரோரா அப்படின்ட்டு எச்சு விட்டு வருவான். அவர் வாயில் எச்சு ஊற்றிக்கிட்டு வருவான். மேலே உட்கார சாசி இருக்கான் பாருங்க, சாசோவா பிக் பாஸ் வாய்ஸு, அவனும் ஒரு பக்கம் எச்சு ஊற்றிக்கிட்டு இருப்பான். இவங்க இருக்கிற வரையும் உருப்படாதுங்க. எதுவும் நல்ல கண்டஸ்டன்ஸ்லாம் இவங்கனால தான் வெளில போகிறாங்க. பரதேசி பண்ணாடைங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்ரெட் டாஸ்க், ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு பொண்ணுன்னா என்ன, ஒரு ஓல்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து நிற்கிது, ரீஎன்ட்ரிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 6 பேரும் நான் சொல்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த கண்டஸ்டன்ஸை ஒழித்து வைக்கணும். ஏன்டா ஒழித்து வைக்கணும்? கெமி வந்து அந்த பணத்தில் வந்து சில அமௌண்ட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ சம்திங் வந்து ஏதோ ஒரு கேம் மாதிரி கொண்டு வந்திருக்குமா என்னன்னு தெரில. அதை வச்சு கேம் ஆடுறாங்களான்னு தெரில, அதுக்காக தான் இருக்கும் போல். ஆனால் சண்டை மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் போகிறான், இங்கேருந்து போய் பீம் பேக்கெலாம் தூக்கி வீசுகிறான். வீசிட்டு கத்துறான் கத்துறான். எதுக்குடா கத்துற? சபரியை நடித்தா மட்டும் பச்சையாக தெரிஞ்சிருங்க. சாண்ட்ரா நைஸாக அழைச்சிட்டு போகுது, தலையில் துண்டை போட்டு முக்காடு போட்டு அழைச்சிட்டு போவோம். இல்லை அந்த வடிவேல வந்து திருட போகிறதுக்கு வந்து இந்த ஜமுக்காலம் இருக்குது பாருங்கள், கருப்பு கலர் போர்வையை பற்றி ஆனால் அழைச்சிட்டு போவோம். இல்லை அது மாதிரி பொத்தனாப்பில் போர்வையை பற்றி அழைச்சிட்டு போயிட்டுருக்கு. சாண்ட்ரா கையில் கொண்டு போய் கொடுக்குறீங்களாடே. அவள் கொண்டு போய் இவளே கீழே விழுந்துட்டு என்னை வந்து கெமி வந்து தள்ளி விட்டா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட போகுதுடா. தனியாலாம் அனுப்பி விடாதீங்கடா சாண்ட்ராவோட, அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உடனே சண்டை வந்துருச்சிங்க. இங்கிட்ட வினோத்தை போய் கேட்குறேன், நீ எதுக்கு அப்பாப்பா இங்கே பாரு, உனக்கு ஒன்று ஹேட் ஆகுதுன்னா எனக்கு ஒன்று ஹேட் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா பார்க்குறாங்க. இங்கே வாட்டர் மில்லனு வியானா எல்லாம் பார்த்துட்ருக்கேன். என்ன திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க. நல்லா தானே இருந்தாங்க, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கண்டவனா திட்டி அடிச்சுக்கிட்டு அது பண்ணுற விக்கல்ஸ் நீ வராத உள்ள அப்படிங்கிறான். ஏன்னா சொல்லி தானே பண்ணிகிட்ருக்காங்க சீக்ரெட் டாஸ்கில். ஸோ இவங்களுக்கு தெரியல அது. அதை கொண்டு போய் வந்து தலை ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு முக்காடு போட்டு வச்சுருக்காங்க. இவங்க அடிச்சுட்டு கிடக்குறாங்க. வந்து சொல்லிருச்சு, இது திவ்யா வந்து சொல்லிருச்சு, டேய் நீங்கள் பண்ணுறது ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுதுடா, பச்சையாக தெரியுதுடா. ஏன்டா இதை கூட நடிக்க தெரியாதா? நீங்களாம் என்னடா ஆக்டர்ஸு, வேலைக்காரன் சீரியல்லாம் நடிச்சிருக்க, இதை கூட நடிக்க தெரியலன்னா நீங்கள் என்னடா சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிகிட்டு இருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.